உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி நீங்கள் மல்டிபிள் அட்மின் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்துருங்க. இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அட்மின் அண்ட் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிமெயில் மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த ஜிமெயிலில் தான் நம்ம வந்து இந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து இன்னொரு ஜிமெயில் வந்து உங்களுடைய ஜிமெயிலில் நீங்கள் வந்து அட்மினாக வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இமெயில் வந்து அட்மினாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜிமெயில் வரைக்கும் நீங்கள் இதில் அட்மின் அண்ட் ஆத்தராக வந்து போட்டுக்கலாம். ஸோ அட்மின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்க்கக்கூடிய ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் எந்த ஜிமெயிலுக்கு போகிறீங்களோ அந்த ஜிமெயிலையும் உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து தெரியும். அண்ட் ஆத்தர் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் மோர் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய இன்னொரு ஜிமெயில் ஐடியோட அட்ரஸ் வந்து இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய இன்னொரு ஜிமெயில் ஐடியோட அட்ரஸ் இங்கே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து ஜிமெயில் கொடுத்துட்டேன். ஸோ ஜிமெயில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை உங்களுடைய இன்னொரு ஜிமெயில் ஐடிக்கு தான் இந்த ஆத்தர் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரௌசரில் அல்லது வேறு டிவைஸில் வந்து இந்த 2 ஜிமெயிலுமே தனித்தனியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. ஒரே ப்ரௌசரில் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனையாக வந்துருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இன்னொரு ஜிமெயிலை இப்போ நான் வந்து லாகின் வந்து பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் போய்ட்டு நியூ இன்கக்னிட்டோ விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து mail.google.com. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஜிமெயில் லாகின் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம எந்த மெயிலுக்கு வந்து நம்ம இந்த இன்விடேஷன் வந்து அனுப்பிச்சோமோ ஸோ அந்த மெயில் வந்து இதில் நம்ம லாகின் வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஐடி கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடணும். ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து லாகின் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மெயிலேருந்து அனுப்பிச்ச இன்விடேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் அண்ட் யூ ஹாவ் பீன் இன்வைட்டட் டு கான்ட்ரிபியூட் தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல். ஸோ இந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இப்போ அனுப்பிச்ச லிங்க் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ மெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஸோ அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் எ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். யூ ஹவ் பீன் இன்வைட்டட் டு கான்ட்ரிபியூட் எ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். உங்களுக்கு வந்து எந்த பிளாக்கர்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸோ எந்த பிளாக் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்மினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் டேட்டு கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பயர் டேட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்கள் ஜிமெயில் வந்து இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஜிமெயில் வந்து அகைன் வந்து இப்போ இதில் லாகின் வந்து பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாருங்கள் இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் இன்விடேஷன் சொல்லிட்டு இப்போ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அண்ட் இந்த மாதிரி பிளாக்கரோட அண்ட் நியூ பிளாக் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்மி பிளாக்கரை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பிளாக்கரை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது ஒரு டம்மி பிளாக்கர் தான். ஓகே. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டம்மி பிளாக்கர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல். புரியுதுங்களா? ஸோ அந்த பிளாக்கரோட அட்மின் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம
ஃபுல் கண்ட்ரோல் இன்னும் கொடுக்கல. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து போங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேஜ் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பெண்டிங் ஆத்தர் இன்வைட் அப்படின்னு இருக்குங்களா, ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த பெர்மிஷன் சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து பாருங்கள். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அண்ட் பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அண்ட் ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து போடலை. இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமெயில் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அது வந்து ஆத்தரில் தான் போகும். ஸோ ஆத்தராக நீங்கள் வந்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்ட்ரோல் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அண்ட் போஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஜிமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸுமே இதில் வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒன்லி பெர்மிஷன், மேனேஜ் பிளாக்கு, இமெயில், ஜென்ரல். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் கண்ட்ரோல் இதில் வராது. எப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆத்தர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகெயின் வந்து இப்போ நீங்கள் இந்த ஜிமெயிலில் போய் பாருங்கள். இப்போ செட்டிங்ஸில் இங்கே வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ அகெயின் வந்து இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஜிமெயிலில் என்னெல்லாம் வந்து டேஷ்போர்டு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கோ அந்த ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, கீழே சைடில் வந்து பாருங்கள் அண்ட் ஒரிஜினல் ஜிமெயிலில் இந்த டேஷ்போர்டில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே டோட்டலாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிமெயில் வரைக்கும் நீங்கள் அட்மினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி இந்த ஃபுல் கண்ட்ரோல்லாம் தேவையில்லை. ஒன்லி வந்து போஸ்ட் போகிறதுக்கு மட்டும் ஒரு ஜிமெயில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஆத்தர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும்.